அவசரப்பட்டு வன்மத்தை கக்கிய கனிமொழி. அண்ணாமலை குறித்து சொன்ன வார்த்தையால் உச்சக்கட்ட பரபரப்பு. டெல்லிக்கு பறந்த அதிர்ச்சி வீடியோ. இதுக்கு மேல பேசினா கண்டம் பண்ணிடுவேன். தேர்தலுக்கு 10 நாளே இருக்கும் நிலையில் விஸ்வரூபம் எடுத்த அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக 2021 திமுக எப்படிப்பட்ட நிறைவேற்ற முடியாத பொய் வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்ததோ அதே போன்று இப்போது மீண்டும் மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஆகியோர் பொய் வாக்குறுதிகளை நாடு முழுக்க அள்ளிவிட்டு வருகிறார்கள். இதற்கு திமுக உடன்பிறப்புகள் கைதட்டி ஆரவாரம் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை, மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை வாயில்தான் வடை சுடுவார். தேர்தலுக்கு பிறகு பல்டி அடித்து விடுவார் என்று அவர் கொடுக்கும் வாக்குறுதிகள் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. என்றாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தான் கொடுத்த வாக்குறுதியை மிரண்டு விட்டார்கள். அதனால் இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்று பில்டப் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் உதயநிதி, எடப்பாடி குறித்து மோசமான செய்திகளை வெளியிட்டு அவரிடத்தில் வாங்கி கட்டி கொண்டு வரும் நிலையில் கனிமொழியோ இன்னும் கடுமையான வார்த்தைகளை எல்லாம் விட்டு வருகிறார். குறிப்பாக மு.க. ஸ்டாலின் கொரோனாவில் போயிருக்க வேண்டியவர் என்று எடப்பாடி சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு, எங்கள் குடும்பமே எதிரிகளுக்கு மலர் வளையம் வைக்கக்கூடிய குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மு.க. ஸ்டாலின் கொரோனாவில் சாக வேண்டுமா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆவேசத்தில் பொங்கி எழுந்தார் கனிமொழி. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தற்போது தான் ஏறும் மேடைகளில் எல்லாம் எங்கள் குடும்பத்தை எதிர்ப்பதற்கு ஒருவருக்கு தில் வேண்டும். பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவர்களே திமுகவை எதிர்ப்பதில்லை. அரசியலுக்காக தமிழ்நாட்டுக்கு வரும்போது முதலமைச்சரை விமர்சனம் செய்தாலும் டெல்லிக்கு முதலமைச்சர் சென்றால் அவருக்கு மோடி அமோகமான வரவேற்பு கொடுக்கிறார். அந்த அளவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இவரை பாஜகவின் அண்ணாமலை வரம்பு மீறி விமர்சிக்கிறார். முதலமைச்சரை விமர்சிப்பதற்கு இவருக்கு என்ன தகுதி உள்ளது? இவரால் ஒரு தொகுதியிலாவது நின்று வெற்றி பெற முடியுமா? இப்போது வரை தோல்வியை மட்டுமே சந்தித்து வரும் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் பயந்து ஓடுகிறார். அப்படிப்பட்டவர் வெற்றி மேல் வெற்றி பெற்று வரும் முதலமைச்சர் ஸ்டாலினை மோசமான முறையில் விமர்சிக்கிறார் என்று அண்ணாமலை குறித்து ஒரு மேடையில் வார்த்தை விட்டுள்ளார் கனிமொழி. இதன் காரணமாகவே இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி, அமித்ஷா மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி உள்பட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கடுமையான வார்த்தைகளால் கனிமொழி விமர்சித்து வருவதால் அது குறித்த வீடியோக்களை டெல்லிக்கு அனுப்பியுள்ளாராம் அண்ணாமலை. காரணம், இனிமேலும் இதுபோன்று அவர் தொடர்ந்தால் அவருக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தவே அவர் பேசிய வீடியோவை டெல்லிக்கு அனுப்பியிருக்கும் அண்ணாமலை அடுத்தடுத்த நாட்களில் கனிமொழியை வச்சு செய்ய முடிவெடுத்துள்ளாராம். அந்த வகையில் தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 10 நாட்களே உள்ள நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் கனிமொழியை தான் ஒவ்வொரு மேடைகளிலும் அண்ணாமலை கண்டம் பண்ண போகிறார் என்பது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசும்போது எங்கள் குடும்பமே எதிரிகளுக்கு மலர் வளையம் வைக்கக்கூடிய குடும்பம் என்று ஓவராகவே பேசியிருந்தார் கனிமொழி. இப்படி அவர் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு கொலை மிரட்டல் கொடுப்பதை மேலிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பேசிய வீடியோக்களை டெல்லிக்கு அனுப்பியுள்ளாராம் அண்ணாமலை. அதோடு இதே நிலை தொடர்ந்தால் அடுத்து தமிழ்நாட்டில் திமுக என்கிற ஒரு கட்சியே இருக்காது. அதற்கான வேலைகளையும் நாங்கள் செய்வோம் என்று தனது ஆவேச கருத்தை பதிவு செய்துள்ள அண்ணாமலை, கனிமொழியின் ஓவரான பேச்சு திமுகவுக்கு மொத்தமாக ஆப்படிக்க போகிறது. மக்களவையில் இடம்பெற்றுள்ள ஒரு எம்பி இப்படியா கொலை மிரட்டல் விடுவது போன்று பேசுவது? இப்படி பேசிவிட்டு எங்கள் குடும்ப வரலாறு தெரியுமா, எங்கள் குடும்ப சரித்திரம் தெரியுமா என்றெல்லாம் எகிரி பேசுகிறார். மற்றவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பது, மோசமான வார்த்தைகளை பேசக்கூடிய குடும்பத்திற்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு வரலாறு இல்லாமலே இருக்கலாம். அதனால் கனிமொழி வாயை அடக்கிக் கொள்வதுதான் அவருக்கு நல்லது. இப்படி ஓவராக பேசிக் கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் திமுக என்கிற ஒரு கட்சியே இருக்காது என்று அண்ணாமலை காரசாரமாக பேசியுள்ளார். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் கனிமொழி எப்படிப்பட்ட பயங்கரமானவர் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. அடுத்த செய்தி. காத்திருப்போர் பட்டியலுக்கு போனதால் அதிர்ச்சி. டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் எழுதிய பரபரப்பு கடிதம். கடந்த சில தினங்களாகவே தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் திமுக ஆதரவு அதிகாரிகள் பலரை இடமாற்றம் செய்து வருகிறார். அதோடு அந்த இடத்திற்கு புதிய அதிகாரிகளையும் நியமித்து வருகிறார். அந்த வகையில் தமிழக பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை மாற்றிவிட்டு சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்தார். அதன் பிறகு தலைமை செயலர் முருகானந்தத்தை மாற்றிவிட்டு சாய்குமார் IASஐ அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அதையடுத்து சென்னை கமிஷனர் அருணை மாற்றிவிட்டு அபின் தினேஷ் மோதக் என்பவரை நியமித்தார். அதோடு லஞ்ச ஒழிப்புத்துறையில் டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை
மாற்றிவிட்டு அந்த இடத்தில் சந்தீப் மிட்டல் என்பவரை நியமித்தார். ஆனால் நேற்று சந்தீப் மிட்டலை ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றிவிட்டதாக ஒரு தகவல் வெளியானது. இதனால் மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மீண்டும் டேவிட்சன் தேவாசிர்வாதமே டிஜிபியாக இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் இப்போது பார்த்தால் அவரை காத்திருப்போர் பட்டியலில் வைத்துவிட்டு துரை என்கிற IPS அதிகாரியை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இதனால் பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ள டேவிட்சன் தேவாசிர்வாதம் தான் மருத்துவ விடுப்பில் செல்வதாக தமிழக டிஜிபிக்கு இன்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தனக்கு இதய நோய் பிரச்சனை இருப்பதாகவும் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தனக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 22 நாட்களுக்கு மருத்துவ விடுமுறை வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் டேவிட்சன் தேவாசிர்வாதம் தற்போதைக்கு உடல் அளவில் சீராக இருந்த போதும் தன்னை காத்திருப்போர் பட்டியலில் வைத்துவிட்டதால் அந்த விரக்தியில் அவர் மருத்துவ விடுமுறை கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் விசுவாசியாக இருக்கும் திமுக கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் என்று அவர் நினைப்பதாகவும் அதன் பிறகு மீண்டும் அதே பதவியில் வந்து தான் அமர்வேன் என்றும் காவல்துறை வட்டாரங்களில் அவர் கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் நான் திமுகவின் விசுவாசி என்பதை அவர் வாயாலேயே ஒத்துக்கொண்டுள்ளார். அடுத்த செய்தி. ஒரே மேடையில் தேர்தல் பிரச்சாரமா? மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த ராகுல் காந்தி. சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு நடைபெற்ற போது திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே கடும் மோதல் வெடித்தது. குறிப்பாக திமுகவிடம் 39 தொகுதி கேட்ட ராகுல் காந்தி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டார். ஆனால் மு.க. ஸ்டாலினோ ஒருபோதும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுக்காது என்று தனது நிலைப்பாட்டை அழுத்தமாக பதிவு செய்தார். இதனால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு செல்ல தயாரானார் ராகுல் காந்தி. இந்த நேரத்தில் அவர் வெளிநாடு சென்றிருந்த போது செல்வ பெருந்தகை மூலம் சோனியா காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி டீல் போட்டுவிட்டார் மு.க. ஸ்டாலின். இதனால் இப்போது வரை அவர் மீது கடுமையான அதிருப்தியில் இருந்து வருகிறார் ராகுல் காந்தி. அதனால்தான் கேரளா, பாண்டிச்சேரி என தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி இப்போது வரை தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. அதோடு தனக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே விரிசல் விழுந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் அதை மாற்றியமைக்க வேண்டும், தமிழ்நாட்டில் தன்னுடன் சேர்ந்து ஒரே மேடையில் ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். ஆனால் ராகுல் காந்தியோ இப்போது வரை அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லையாம். அதோடு தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்திற்கு வந்தால் தனது சகோதரி பிரியங்கா காந்தியுடன் சேர்ந்து பிரச்சாரம் செய்வதற்கும் அவர் திட்டமிட்டுள்ளாராம். அப்போது திமுக இல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து மட்டுமே அவர் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி தன்னுடன் ஒரே மேடையில் ஏறுவதற்கு ராகுல் காந்தி மறுத்துவிட்டதால் கடும் அப்செட்டில் இருக்கும் மு.க. ஸ்டாலின் இந்த தேர்தலில் மட்டும் தமிழக வெற்றிக் கழகம் 15% மேல் ஓட்டு வாங்கிவிட்டால் கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று கட்சியின் முக்கிய புள்ளிகளிடத்தில் சொல்லி புலம்பியதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். டிடிவி தினகரனை கண்காணித்து தனி குழு அமைத்த எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுகவில் தன் மீது அதிருப்தியில் இருந்த அத்தனை பேரையும் வெளியேற்றிவிட்டார். அப்படி சென்றவர்கள் டிடிவி தினகரன் தனி கட்சியை ஆரம்பித்து விட்டார். அதோடு முக்குலத்தோர் ஓட்டுகளை பிரித்து தென் மாவட்டங்களில் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாகி வருகிறார். இந்த நிலையில்தான் பாஜக எடுத்த முயற்சி காரணமாக தற்போது அவருடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் அதிமுகவின் தோல்வியை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே டிடிவி தினகரன் எடப்பாடி கூட்டணி வைக்க சம்மதம் தெரிவித்தார். என்றாலும் கூட இப்போது கூட்டணி வைத்திருக்கும் டிடிவி தினகரன் அதிமுகவில் உள்ள முக்குலத்தோர் வகுப்பை சார்ந்த நிர்வாகிகளை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனது கட்சிக்கு இழுத்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவரை கண்காணிப்பதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை சேர்ந்த முக்குலத்தோர் நிர்வாகிகள் யாரெல்லாம் டிடிவி தினகரனோடு நெருங்கி பழகுகிறார்கள் என்பதை அவர்கள் கண்காணித்து எடப்பாடிக்கு தகவல் கொடுத்து வருகிறார்களாம். அந்த அளவுக்கு அதிமுகவும் அமமுகவும் கூட்டணி அமைத்திருந்தாலும் கூட ஒருவர் மீது ஒருவர் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அதிருப்தி மனநிலை நிலை வருவதையே இது வெளிப்படுத்தியுள்ளது.